இலங்கை பாடசாலை அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் சங்கம் ஜனாதிபதி செயலகத்துக்கு முன்பாக ஒரு வாரத்துக்கு முன்னர் போராட்டத்தை ஆரம்பித்தது. ஆசிரியர் போட்டி பரீட்சையின்றி ஆசிரியர் சேவையில் தாம் இணைக்கப்பட வேண்டும் என அவர்கள் முன்னெடுத்த போராட்டம் இன்று 7வது நாளாக முன்னெடுக்கப்படுகின்றது. கடந்த சில நாட்களில் எதிர்க்கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தும் பலர் இந்த குழுவினருடன் கலந்துரையாடலில் ஈடுபடுவதற்காக சென்றிருந்தனர். தாம் ஜனாதிபதியான பின்னர் அபிவிருத்தி உத்தியோகத்தர்களை எவ்வித போட்டி பரீட்சையின்றி ஆசிரியர் சேவையில் இணைப்பதாகவும் அதனை தமது இரத்தத்தினால் எழுதி கொடுப்பதாகவும் நேற்று சஜித் பிரேமதாச தெரிவித்தார். உங்கள் அரசாங்கத்தின் கீழ் எங்களுக்கு உரிய தீர்வை வழங்குவதற்கு தயாரா? நாங்கள் நிச்சயமாக அதை நிறைவேற்றுவோம், இரத்தத்தால் கையெழுத்திட்டு கூறுகின்றோம். இந்த பட்டதாரிகளுக்கான நியமனங்கள் கோட்டாபய ராஜபக்சவின் ஆட்சி காலத்தில் தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றும் வகையில் வழங்கப்பட்டன. இந்த பட்டதாரிகளுக்கு நியமனங்கள் வழங்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் கைத்தொழில் அமைச்சராக செயற்பட்ட விமல் வீரவங்ச இன்று போராட்டக்காரர்களை சந்தித்தார். அரசாங்கத்தினால் நாளை மறுதினம் 6 மணிக்கு கலந்துரையாடலுக்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ளது. எமக்கு சரியான முறையில் பதில் வழங்கினால் நல்லது. இதற்கு சிறந்ததொரு பதில் கிடைக்காவிட்டால் எமது அனைத்து அபிவிருத்தி உத்தியோகத்தர்களும் இலங்கையில் உள்ள பாடசாலை செயற்பாடுகளிலிருந்து விலகி இருக்க நேரிடும். கலந்துரையாடலில் பதில் கிடைக்காவிட்டால் நாம் கற்பிக்கும் செயற்பாடுகளிலிருந்து விலகி வீட்டிலிருந்து பரீட்சைக்கு தயாராவதற்கு கல்வி கற்போம். அதிகாரத்திற்கு வருவதற்கு முன்னர் போட்டி பரீட்சையின்றி சேவையில் இணைத்துக் கொள்வதாக வாக்குறுதி வழங்கினீர்கள் அல்லவா?